2 பேரும் சேர்ந்து போலாமே. உன்னை ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் நான் போறேன். ராசியான கோட். கீப் இட் வித் யூ. லக்கி பென். God bless you. தேங்க்ஸ் மாமா. என்ன சம்பந்தி அம்மா, வெறும் வாயம் என்னகிட்ட வரீங்க? வெத்தலை இல்லையா? இருக்கு, போட்டுக்க வேண்டியதானே? வாணம். ஏன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குறிய? எனக்கு ஒன்றும் தெரியாது. உங்க புது மாப்பிளையும் அவரோட பழைய பொண்டாட்டியும் ஜோடி போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போறாங்களே, அது எனக்கு தெரியாது. இந்த கிண்டல் தானே வாணாங்கிறது. சேச்சே, நான் ஏன் கிண்டல் பண்ண போறேன்? இன்னைக்கு உள்ளூர் கோர்ட்டுக்கு போறதுக்கே உங்களுக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்கே, நாளைக்கு வெளியூர் கோர்ட்டுக்கு போக வேண்டி வரும். தேவைப்பட்டா வெளிநாட்டுக்கே போக வேண்டி வரும். அப்ப நீங்களும் உங்க பொண்ணும் வாசல்ல நின்னுகிட்டு பாய் அப்படின்னு கை காட்ட வேண்டியதுதான். என் வயத்தரசில உங்ககிட்ட கொட்டிக்கலாம்னு வந்தேன் பாரு. எனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். வேணும்னா ஒட்டிக்கிறது, வேண்டான்னா வெட்டிக்கிறது. இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நேத்து வரைக்கும் நான் யாரோ, இன்னைக்கு நான் வேணுமா? நங்கூரம் பாய்ச்சின கப்பல் மாதிரி இருந்தா நான் ஏன் கவலைப்பட போறேன்? புயல்ல ஆப்டுக்கிட்ட படகு மாதிரி இல்ல அல்லாடிக்கிட்டு இருக்கேன். புயல் நீங்களா ஏற்படுத்திக்கிட்டது. புரியலையே. புரியுற மாதிரி சொல்லுவேன், இனிமே கட்சி மாற மாட்டீங்களே. இந்த கட்டை வேகிற வரைக்கும் இனிமே உன் கட்சிதான், மாறவே மாட்டேன். அப்படி வாங்க வழிக்கு. அதான் வந்துட்டேன்ல, என்ன செய்யணும் சொல்லு. உங்க பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னா அங்கே இருக்க நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. மனைவின்ற பதவி அவ எப்போ விட்டு கொடுத்தாலோ அதுக்கப்புறம் ஏன் இந்த வீட்டில் இருக்கணும்? ஆட்சி போனா கோட்டையை விட்டு போறது இல்லையா? அந்த மாதிரி தான் இதுவும். அப்போதான் உங்க பொண்ணோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். தான் புருஷன் கோர்ட்டுக்கு போகும்போது வாசல்ல நின்று பாய் சொல்ல முடியும். குழந்தை வேணுமா? இந்தாங்க. நான் குழந்தைய பார்க்க வரல. முரளி ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு. அவனையும் பார்க்கறதுக்கு வரல. அப்போ நீங்க தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க. லெஃப்ட்ல கட் பண்ணீங்கன்னா உங்க பெரிய மருமக சின்ன மருமக ரூம் வரும், அங்க போங்க. உன்னை பார்க்க தான் வந்தேன். உங்ககிட்ட பேசணும். என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன விஷயம் இருக்கு? இருக்கு. ஊதி ஊதி எரிய வச்ச அது நல்லா கொழுந்து விட்டு எரிஞ்சு இந்த குடும்பத்துல என்னென்னவோ நடந்து இப்ப அணையிற மாதிரி இருக்கும்போது மறுபடியும் ஏமா அதுல எண்ணெய ஊத்துற? கமலாமதனை தூண்டி விட்டு ஏன் இப்படி பிரச்சனை பண்ற? அதான் இந்த வீட்டுல பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா அதை தீர்த்து வைக்கிறதுக்கு மாட்சிமை பொருந்திய மகாகணம் அன்னியம்மையார் இருக்காங்களே, அவங்க பாத்துப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. இந்த கிண்டல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இது கூட்டு குடும்பம். இத கலைக்கணும்னு நினைக்காதம்மா. இந்த குடும்பத்தோட மான மரியாதையை காப்பாத்துற பொறுப்பு உனக்கும் இருக்கு. அவ யாரு? உனக்கு அக்கா முறை. நீ அவகிட்ட பாசத்தை காட்ட வேண்டாம், வெறுப்ப காட்டாம இருக்கலாம் இல்லையா? குத்தினாதான் வலிக்குது, எங்கேயோ தட்டினா இங்க ஓடி வரீங்க. இந்த வீட்டுல நான் ஒருத்தி இருக்கிறது உங்களுக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருதா? அப்போ இந்த வீட்டுல நீ இருக்கிறத காமிச்சுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்றியா? ஆமா, எல்லாமே அதுக்குதான். இந்த வீட்டுல என் புருஷன் 4 பேருக்கு அண்ணன் தான்.
வாழ்ந்து முடிச்சு வாழ்க்கைய தொலைச்சவ இந்த வீட்ல அண்ணின்ற பேர்ல சுத்தி சுத்தி வரும்போது வாழ்ந்துட்டு இருக்கிறனா அண்ணி இல்லையா? இந்த வீட்டு நல்லது கெட்டதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் என்ன கூப்பிட்டு வச்சு பேசிருக்கீங்களா, மதிச்சிருக்கீங்களா, இல்ல மரியாதை கொடுத்திருக்கீங்களா? என் புருஷனை அடிக்கடி கூட்டிட்டு போய் காதை கடிப்பீங்க, என் பிள்ளையே தூக்கி வச்சு கொஞ்சி குலாவுவீங்க. ஆனா நான் வேண்டாம், என்ன ஒதுக்கி வச்சிருவீங்க இல்ல? யாரும் யாரையும் ஒதுக்கல, நீயாதான் ஒதுங்கி இருக்கிற. நல்ல மனசோட இருங்கடி, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க, அப்பதான் நல்லது நடக்கும். நீங்க முதல்ல அப்படி நினைங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி ஒரே ஸ்தானத்துல வச்சு பாருங்க. வந்துட்டாங்க. படிக்காம என்ன கேலண்டரை வச்சு சுத்திட்டு இருக்க? இத பாரு, என்னத்த பார்க்க? நாளைக்கு எனக்கு பர்த்டே. அதுக்கு என்ன இப்போ? நல்லா கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. காலைல எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போகிற வழியை பாரு. நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு லீவ் போட போறேன். அம்மா சொல்கிறத கேட்பியா மாட்டியா? மாட்டேன். சொல்கிறத கேளேண்டி. மாட்டேன். சொல்கிற பேச்சு கேட்குறியா இல்லையா? மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். என்ன மாட்டேன் மாட்டேன்? போ. சொல்கிற பேச்சு எதுவுமே கேட்குறதில்ல. என்னடா என்னாச்சு? நாளைக்கு எனக்கு பர்த்டே. சந்தோஷமான சமாச்சாரம் தானே, அதுக்கே கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. இப்போ என்ன, உனக்கு புது ட்ரெஸ், ஸ்வீட்ஸ் இதெல்லாம் வேணும் அவ்வளவுதானே? வாங்கிட்டா போச்சு. என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் பர்த்டேவை கேக் வச்சு அதுக்கு மேலே மெழுகுவர்த்தி வச்சு அந்த மெழுகுவர்த்தியை அணைச்சி பலூன் எல்லாம் உடச்சி செலிப்ரேட் பண்ணுவாங்க தெரியுமா? எனக்கு அதே மாதிரி செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. நாமளும் அப்படியே பண்ணிட்டா போச்சு, அதுக்கே அழற? அம்மா திட்டுறாங்களே. ஏன் திட்டுறாங்க? தெரியலையே. இப்போ என்ன, நாளைக்கு உனக்கு கேக் எல்லாம் வச்சு அது மேல கேண்டில் வச்சு அதை ஊதி பலூன்லாம் உடைச்சு செலிப்ரேட் பண்ணணும் அவ்வளவுதானே? நாம செலிப்ரேட் பண்ணிடலாம். என்ன? ஹாப்பி பர்த்டே இன் அட்வான்ஸ். தேங்க்யூ. அப்படின்னா நாளைக்கு எனக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிடட்டா? சொல், எல்லாத்தையும் சொல்லு போ. தாத்தா, இன்னைக்கு எனக்கு பர்த்டே, நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க. Oh, God bless you, God bless you. Many, many, many happy returns of the day. தேங்க்யூ. தாத்தா, இன்னைக்கு 9 மணிக்கு லான்ல பார்ட்டி இருக்கு, வந்துடுறீங்களா? Oh, கட்டாயமா வரேன். பாட்டி நீங்களும்? நானும் வருவேன். நான் உன்னை ஆசீர்வாதம் பண்ண வேண்டாமா? ஐயோ பண்ணலாமே. எந்திரடா எந்திரடா, இங்க வா. இந்த பாரு, உங்க தாத்தா மாதிரி எனக்கு இங்கிலீஷ்ல எல்லாம் சொல்ல தெரியாது. நீ நல்லா இருக்கணும் செல்லம். பாட்டி, இன்னும் நான் நிறைய பேருக்கு சொல்லணும், நான் வரேன். ஓடு 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 ஓடு. Hey, be careful. இந்த குழந்தைங்களை வச்சுதாங்க நமக்கு சந்தோஷம், மற்றபடி வேற என்ன இருக்கு? மே கம் இன்? வாடி. என்ன விஷயம்? இன்னைக்கு எனக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. இன்னைக்கு சாயந்தரம் லான்ல பார்ட்டி வச்சிருக்கேன், வந்துடுறீங்களா? கண்டிப்பா வரும். மாமா நீங்களும்? என்ன அர்ஜுன், கேக் ரெடியா? இறங்கி சொல்லு.
ஓகே பர்த்டே பேபி இஸ் ரெடி ஆல் ஆர் வெல்கம் சொல்லுது கேக் வெட்டலாமா ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டியர் ரஞ்சிதா ஹாப்பி பர்த்டே டு யூ ஓகே எல்லாம் ஜோரா கை தட்டுங்க ஓகே ஓகே தாத்தா கூட்டு தேங்க்யூ. மெழுகுவர்த்தி ஊதும் போது எல்லாம் கை தட்டினீங்க. கேக் வெட்டும்போது எல்லாம் எடுத்து நல்லா சாப்பிட்டீங்க. எங்க என்னோட கிஃப்ட்? வேர் இஸ் மை கிஃப்ட்? சொல்லும் அவசர அவசரமாக பர்த்டே கொண்டாடணும் இல்லையா அதான் வெறும் கேக் மட்டும் தான் வாங்க முடிஞ்சது gift அப்புறம் வாங்கி தரோண்டி உனக்கு என்னடா வேணும் சொல்லு, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கிஃப்டா வாங்கி தரோம். என்ன என்ன கேட்டாலும் வாங்கி தருவீங்களா? என்ன வேணும் சொல்லுமா. மா சும்மா இருங்கம்மா அவர் 2 ரயில் பெட்டி வேணும்னு கேட்பா வாங்கி தர முடியுமா ஏய், சும்மா இருடா. கிண்டல் பண்ணாதீங்க. நான் கேட்பேன், அது உங்களால தான் வாங்கி தர முடியும். உனக்கு என்னடி வேணும் சொல்லு, நான் வாங்கி தரேன். என்னடா வேணும்? என்னம்மா என்ன சொல்லும் என்ன வேணும் கேளு தாயி, என் தலையை அடமான வச்சு தான் வாங்கி தரேன். சொல்லு என்னடா வேணும்? சொல்லு. எனக்கு என் அப்பா வேணும். வாங்கி தர முடியுமா ப்ளீஸ்? என்ன மல்லிகா
ரஞ்சி அவ மனசுல இருக்கிறத சொல்லிட்டா, நான் சொல்லல. அப்போ உனக்கும் ஆசை இருக்கு? நிறைய. பாவாண்ணி அவரு பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறாரா, ஏதோ ஒரு பொட்டி கடையில தங்கியிருக்காரா. வெயில்ல காஞ்சி மலையில நனைஞ்சி வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்கு. ரஞ்சி, அர்ஜுன், நான் எங்க 3 பேருக்குமே ஒரே ஆசைதான். நிறைவேற்றுவீங்களா? எங்க வேலை பார்க்கறாரு? அடடே, வாங்க தங்கச்சி. சாரி, நம்பி நான் ஏமாத்திட்டேன். அதெல்லாம் விடுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆ, கையில் 30,000 40,000 வச்சுட்டு இருந்தபோது கிடைக்காத சந்தோஷம் இன்னைக்கு தினமும் 30-40 கூலி வாங்கும்போது கிடைக்குது. ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு பஞ்சுமத்தில் படுத்தப்போ கிடைக்காத தூக்கம் இன்னைக்கு கூட சொத்தை தின்னுட்டு மண்ணில் விழுந்து கிடக்கிறப்போ கிடைக்குது. இதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை புரியாமல் தான் நான் இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன். சந்தோஷமா இருக்கு சுந்தர். ஆனா இதோட சந்தோஷமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன? ரஞ்சிதா அப்பாவை தேடுறா. மல்லிகாவும் உங்க கூட வாழ ஆசைப்படுறா. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் குழந்தைங்க என்ன கேட்டதும், மல்லிகா மறுபடியும் நான் அந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் வர விரும்பல. என்னால் அந்த குடும்பம் பல அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்திச்சிருச்சு. நானும் வெக்கங்கட்டு வாழ்ந்துட்டேன். இப்பதான் அவங்களும் என்னை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது தொடரணும்னா இந்த இடைவெளி தேவைதான். ரொம்ப கூட்டமாயிடுச்சு. நான் போய் வேலையை பார்க்குறேன். வரேன். நீ காப்பக